கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்சென்சரில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த எந்த ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃப்ரெஷர் ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு வந்து டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு வந்து அக்சென்சரில் ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் லொக்கேஷனில். ஸோ இந்த வீடியோ பற்றி தான் இந்த கண்டென்ட்டை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலோ கீழே 1-to-1 செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி சொல்லியிருந்த மாதிரி அக்சென்சரில் ஹைரிங் ஃபார் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெஷருக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு. ஸோ அது பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ரோல் எல்லாத்தையும் பார்ப்போம் தெளிவாக. ஸோ ப்ராஜெக்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரோல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் டிசைன் அண்ட் டெவலப் மெயின்டைன் டேட்டா சொல்யூஷன் ஃபார் த டேட்டா ஜென்ரேஷன், collection and processing, create a data pipelines, ensure data quality and implement ETL. So extract, transform and load அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் டு மைக்ரேட் அண்ட் டிப்ளை டேட்டா அக்ராஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டிசைன் நீங்கள் தான் பண்ணணும், டெவலப்பும் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாக்கான அந்த டேட்டா இன்ஜினியரிங்கான ஸோ அந்த ஜென்ரேஷன்ஸ், கலெக்ஷன், டேட்டா க்ளீனிங், ஸோ அந்த ப்ராசஸிங்லாம் நீங்கள் தான் பண்ணணும். அந்த அப்புறம் பைப்லைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த டேட்டாவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூகுள் பிக்வரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிக்வரின்னு கூகுளில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குட் டு ஹேவ் அ ஸ்கில், நோ ஃபங்க்ஷன் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து டீட்டெயிலாக எதுவும் மென்ஷன் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக வந்து கூகுள் பிக்வரி அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மினிமம் வந்து ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 15 years ஆஃப் ஃபுல் டைம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் நீங்கள் அரௌண்ட் ஒரு 15 years எஜுகேஷன் பீரியடில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 yearsனால் எக்ஸ்பீரியன்ஸும் இது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் காலேஜஸ் ரெண்டும் சேர்த்து 15 years படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூல் வந்துட்டு ஒரு 12th வரைக்கும் படிச்சிருக்கலாம், ஒரு 12 years. தென் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒரு 3 years or 4 years படிச்சிருக்கலாம். அதுவே வந்து நமக்கு வந்து 15-16 years ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ மேலே பார்த்துருந்த மாதிரி தான் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பெக்டட் டு பி SME, collaborate to manage to team the perform, then responsible for a team decisions, then engage with multiple teams and contribute on key decisions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then private solution to problem, their intermediate and team across multiple teams அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதர் டீமோட கொலாபரேட் பண்ணி ஸோ அந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீம் டெசிஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த டீம் டெசிஷன்ஸ் எடுக்கிற முடிவுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருப்பீங்க அப்படின்னு இருக்காங்க. தென் டீம்ஸ் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அதில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு இருக்காங்க. தென் டெவலப் அண்ட் மெயின்டைன் டேட்டா பைப்லைன்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் டேட்டா ப்ராசஸிங், என்ஷோர் டேட்டா குவாலிட்டி இன்டெகிரிட்டி த்ரூ அவுட் த டேட்டா லைஃப் சைக்கிள், இம்ப்ளிமெண்ட் ETL ப்ராசஸ் டு மைக்ரேட் டிப்ளை த டேட்டா அக்ராஸ் சிஸ்டம்ஸ், தென் ஆப்டிமைஸ் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு சப்போர்ட் தி ஆர்கனைசேஷன் டேட்டா நீட்ஸ். ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் டு ஹாவ் அ ஸ்கில்ஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் கூகுள் பிக்வரி. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பாக வந்து கூகுள் பிக்வரியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. தென் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டா இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிரின்சிபல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மினிமம் சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேட்டா மாடலிங் அண்ட் டிசைன் டேட்டா பேஸ் டிசைன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டேட்டா மாடலிங்கில் ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் SQL அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ உங்களுக்கு பேக் எண்டில் வந்து SQL தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் க்ளவுட் பேஸ்ட் டேட்டா ஃபார்ம்ஸ் லைக் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் குட் டு ஹேவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேட்டா விசுவலைசேஷன் டூல் லைக் டேப்லோ, பவர் BI மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டேப்லோ, பவர் BI எல்லாம் எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் பவர் BI அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரீயாக எப்படி பவர் BI எல்லாம் ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை ஒன்று பண்ணுறேன். தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து திஸ் பொசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் அவுட் ஃபார் அ பெங்களூர் ஆஃபீஸ். இந்த பொசிஷன் வந்து கண்டிப்பாக பெங்களூர் ஆஃபீஸில்
தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 15 இயர் ஃபுல் டைம் எஜுகேஷன் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த எஜுகேஷன் பீரியடில். ஸோ அதுதான் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், அக்சென்சர் தெரியும் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்ட்டு. டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் பெர்மனன்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரோல் கேட்டகரி அப்படின்ட்டு டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்ட்டு இருக்காங்க. தென் எஜுகேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, பிஜியில் எனி போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அப்ளை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேஜுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். கேஸ் ஆக்சுவலி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு என்னென்ன கொஷின்ஸ், ஸோ என்னென்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி டே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் வந்து டெலிவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க வெப்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கீழே 1-to-1 செஷன்ஸ் லிங்க்கில். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.